இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னாக்கா சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம் அதுக்கு வரக்கூடிய இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி செலக்ட் பண்ணுறது, அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும், அது எத்தனை வருஷம் வாரண்டி அப்படிங்கிறத பார்க்கணும். மெயினாக இந்த இன்வெர்ட்டர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகும்போது ஃபஸ்ட்டு வாரண்டி 10 வருஷம் வாரண்டி உள்ள கம்பெனியாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அந்த 10 வருஷம் வாரண்டிக்குள்ளே என்ன ப்ராப்ளம் எது வந்தாலும் கம்ப்ளீட் வந்து சர்வீஸபிள் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கான்னு ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த இன்வெர்ட்டரோட ஃபங்க்ஷன் என்னன்னாக்கா, உங்கள் வீட்டில் நீங்கள் சோலார் ஆன் கிரிட் போடுறீங்கனாக்கா டிசி கரண்ட்டை ஏசியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஈபிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஈபிக்கு வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரத்தை கொடுத்து உங்கள் வீட்டுக்கு கட்டக்கூடிய மின்சாரத்தை நீங்கள் மிச்சப்படுத்தலாம். மெயினாக அதான் இந்த இன்வெர்ட்டரோட மெயின் ஸ்பெசிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13 ஆம்ஸ் வந்து டிசி கரண்ட் சப்போர்ட் இருக்குது, 15 ஆம்ஸ் இருக்குது, 11 ஆம்ஸ் இருக்குது. ஆல்ரெடி 11 ஆம்ஸ் வந்து இன்வெர்ட்டர் இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. மார்க்கெட்டில் புதுசாக வந்து 15 ஆம்ஸ் சப்போர்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் கன்ஃபார்ம் பண்ணி 15 ஆம்ஸ் எடுக்குமா அப்படிங்கிறது நீங்கள் ப்ரூஃபை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் போடுங்க. மேக்ஸிமம் 15 ஆம்ஸ் வந்து தேவையில்லை, ஏன்னா இங்கே வந்து ஆவரேஜ் கரண்ட் கிடைக்கிறதில்ல. நன்றி, வணக்கம்.